ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி கமெண்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி இஸ் ஓவர் பவருங்கிற அனிமியில் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சீரீஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 1-2 எபிசோடு தான். ஓகே வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். மை இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டி இஸ் ஓவர் பவர் சீசன் 1 எபிசோடு 1 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பெரிய அலாரெலாம் அடிச்சிட்ருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்க தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அசாக்கா எங்கன்னு கேட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கான். அப்போ அங்கே அசாக்காங்கிற பொண்ணு இன்னொரு பொண்ணு வந்து கன் பாயிண்டில் நிற்க வச்சுட்டு, நீ இதுக்கு மேலே நகர்ந்தா இவ்வளோ சுட்டு கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவள் மூஞ்சி ஏதோ ஃப்ளாஷ் அடித்த மாதிரி இருக்குது. அப்புறம் அவள் செத்துட்டா. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறான். இப்போ அங்கிட்டிருந்து கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ எழுப்பிக்கிட்டு இருக்கா, எந்திரான்னு. இப்போ அவளும் நம்ம ஹீரோ எழுப்புறா. நம்ம ஹீரோக்கு வந்து அவள் பேர் கூட தெரியல. அப்போ அவளும் சொல்கிறா அவளை பேர் டேனரானு. அப்போ நம்ம ஹீரோ கேட்டுட்ருக்கான். சரி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோமா டேனரானு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அப்போ அவளை சொல்கிறா, டே இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தால் நம்ம போய் சேர வேண்டியதான் அப்படி அங்கே காமிக்கிறா. பார்த்தா அங்கே ஒரு ட்ராகன் ஒருத்தனை கொண்டுட்டுருக்கு. நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே கிடக்கிற ஒரு மையை தூக்கி அந்த ட்ராகன் மேலே போட, அந்த ட்ராகன் பறந்து போயிட்டு விடுவேனாங்கிற மட்டும் திரும்ப அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ஹீரோ அந்த டேனரை கண்டுபிடிக்கவும் நம்ம ஹீரோ ஏதோ பவர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறான். அப்போ அது இன்ஸ்டன்ட்டாக கில் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், கண்ணமூடி இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு சேனலும் பார்க்குறா என்ன இங்கே நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமாம் அப்படிங்க என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேம் விளாட்றான். அப்போ டனரோ சொல்கிறா, இந்த மாதிரி சூழ்நிலை கூட உனக்கு கேம் விளாடணும் தோணுதா அப்படின்னு சொல்லி அவள் திட்டிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி என்ன நடந்துச்சு முதல்ல சொல்லுன்னு சொல்லும்போது, அப்போ அவளும் சொல்கிறான், நம்ம ஃபீல்ட் ட்ரிப்புக்காக போயிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு வந்தா, அவள் வந்தானே டீச்சர் போயிட்டு நீ யாருன்னு கேட்கும்போது அவள் எதுவுமே பேசாமல் டீச்சரை கொண்டுட்டா பொசுக்குன்னு. அப்போ அவ்வளோ சொல்ல ஆரம்பியா, என்னோடய பேர் வந்து ஸ்டேஜ் ஷியானு. நான் வந்து உங்களோட பிரச்சனை பண்ணுறதுக்காகலாம் வரல. என்னோடய பவர் வந்து 5,30,000. ஸோ முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டிரைவரையும் என்ன நான் பேசுனதுக்கு இவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுடுறா. அப்போ அவ்வளோ சொல்ல ஆரம்பியா, நான் உங்கள் எல்லாரையும் சேஜாக மாற்றலாம் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதாவது இந்த உலகத்தில் வந்து சேஜ் கம்மியாகும்போது இப்படி வேறு உலகத்துலேருந்து வர வச்சுருவானுங்களாம். அப்போ அவளும் அவனுக்கு முன்னாடி கையை நீட்டி அவங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கு தனித்தனி சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்க எல்லாரும் சீரியல் பல்ப் மட்டும் ஜொலிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஜியானும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் முன்னாடி ஒரு சிஸ்டம் மட்டும் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதுக்கு உங்கள் முன்னாடி இருக்கிறத தொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் தொட்டு பார்க்குறானுங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறேன், எனக்கு வந்து நெக்ரோமன்சர் பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்கிறேன், நீங்கள் இந்த பவர்லாம் உங்கள் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் மேஜாக மாறுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம டனாகவும் கேட்குறா, எனக்கு வந்து எந்த சிஸ்டம் பாப்பாங்கன்னு சொல்லும்போது அப்போ அவளும் சொல்கிறா, நீங்கள் வந்து அதுக்கு சரிபத்தியே வர மாட்டீங்க. அதாவது இவங்க வந்து இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தானா. ஸோ உங்களோட மிஷின் வந்து இன்னும் 1 மணி நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதுக்கெல்லாம் தயாராகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷியான் சார் கிளம்பிடுறான். இவங்க மிஷினுக்கான மொத்த அப்டேட்டுமே அவங்களோட சிஸ்டத்துலேயே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த இது இவங்க லெவல் 1 தான் இருக்கிறதுனால அந்த ட்ராகனோட சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு பையனை வந்து சொல்கிறான், நம்ம வந்து லெவல் 1 தான் இருக்கோம். ஸோ அந்த ட்ராகனோட சண்டை போட்டால் நம்மளால் தனித்தனியாக சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லோரும் ஒன்றா சண்டை போட்டால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பவரில் எழுதித்தாங்க அப்படி சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருமே எழுதி தரானுங்க. நம்ம டனாக்காவோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு பவர், ஒரு 4 பேத்துக்கு பவர் இல்லாமல் இருக்குது. அப்போ அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நம்மகிட்ட பவர் வச்சு ஜெயிக்க முடியாது. ஸோ எல்லோரும் கிளம்புறானுங்க. அப்போ நம்ம டனாக்காவும் நம்ம ஹீரோ போய் எழுப்பிட்டு இருக்கா, எந்திரான்னு. அப்போ அந்த பையனும் இந்த இவனுங்களை நிறுத்தி வைக்கிறான். எங்களை எதுக்காக தடுத்து நிறுத்துற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து பவரே வாங்காமல் இருக்கீங்க, இங்கே பாரு எங்களோட லெவல் 1 நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களோட வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு தலைவலி பிடிச்ச வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா என்ன எங்களெல்லாம் சேக்ரிஃபைஸ் பண்ணுறதா முடிவே பண்ணிக்கலாம் கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணை பவரை யூஸ் பண்ண சொல்கிறான். அவ்வளோ பவரை யூஸ் பண்ணுறா. அவளோட பவர் வந்து சாமிங் பவர் போல். அவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இங்கே இந்த சுட்டு வட்டாரத்தில் ஒரே ஒரு ட்ராகன் தான் இருக்குது, அதுவும் இப்போ இங்கே உங்களை தேடி தான் வரும். ஸோ நாங்கள் இப்போ எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் போகிறானுங்க. அப்போ இவங்களும் அந்த ட்ராகனும் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுச்சு. அவளும் சொல்கிறா, அந்த ட்ராகன் வந்துச்சு, இவனுங்க 3 பேர்த்த கொண்டுச்சு, நீ அந்த ட்ராகனை கொன்ன அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். சரி செத்து போனது தான் ஃபீல் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அவன் கேமோட டிவைஸ் வந்து இங்கே சார்ஜ் பண்ண முடியாது இந்த இசக்காய் வரல, அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவளும் கேட்குறா, நீ அந்த ட்ராகனை ஏதாச்சும் பண்ணுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சின்னதாக ஒரு உருட்டி விட்றான். அவ்வளோ அது காண்டாகிட்டு இருக்கா. அப்போ அவனுங்க 2 பேர் வெளியே வந்து பார்த்தா ஒரு 3 வழி இருக்குது. இது எந்த வழியாக போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மேலேருந்து 3 பேர் பறந்து வந்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கூட படித்தவங்க வாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கானுங்க.
அப்போ நம்ம ஹீரோவும் கேட்குறான், சரி நான் அந்த 3 பேர்த்த கொண்டுட்டுமான்னு கேட்கும்போது, கொன்றுரு. அப்புறம் அவளும் சொல்கிறா, கடைசியா என்னையும் இப்படி பேச வச்சிருக்கீங்களடா அப்படின்னு அவ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. அப்புறம் அவனுங்க நம்ம ஹீரோவை சொல்கிறான், கொல்லணும்னு மனசு இருக்கவங்க தான் இப்படி பண்ணுவாங்க, ஸோ நான் அவங்கள கொல்லட்டுமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுங்களும் கிட்ட பார்க்குறானுங்க, என்ன அந்த டிராகன் செத்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு, இங்கே 2 பேர் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் 2 பேர் இன்னும் சாவலையா அப்படின்னு சொல்லிட்டு வரானுங்க. இப்போ அவனுங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன இவங்க சகலை இவங்க செத்துருந்தா அப்படின்னா இவனுங்களை நான் சாமியாக மாற்றி என்னோடய வச்சுக்கலாம்னு நினச்சேன் இவளை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பக்கத்துக்கு இருக்கிற பையனை சொல்கிறா, இவ பார்க்கறதுக்கே கேவலமாக இருக்கா, ஜாமியாக மாத்தினா நீ இன்னும் கேவலமாயிருவா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவளும் சொல்ல ஆரம்பிக்கா, நீ வந்து எங்களோட சேர்ந்துரு, நாங்கள் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வில்லத்தனமா சொல்லுவோம். அவன் நம்ம ஹீரோ பின்னாடி ஒழிச்சுட்டு, எப்பா இவனுக்கு கிட்டது காப்பாற்றுவா அப்படிங்கிறவோட பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த சென்டரில் இருக்க பையனை சொல்கிறான், எங்களோட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை தான் நீட்டான். பார்த்தா அவ்வளோ பெரிய நெருப்பு வருது. பார்த்தியா, இதுவரை என்னோட பேசிக் லெவல் மேஜிக் தான், இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு வெள்ளை காமிச்சு செத்து போனாங்க. உடனே அவன் செத்து போயிட்டான். அப்போ இன்னொருத்தனும் அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா நீங்களும் செத்துருவீங்கன்னு சொல்லும்போது, அப்போ இன்னொருத்தனும் வந்துட்டு எந்திரா அப்படின்னு சொல்லி எழுப்புறான். அப்போ நம்ம ஹீரோவை டக்குன்னு அவனையும் கொன்னுடுறான். ஒன்றும் கவலைப்படாத, நான் ஒன்றும் கொள்ள மாட்டேன், ஏன்னா என் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், ஸோ அவனுங்களை வந்து ஹீல் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவனும் ஹீல் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு செத்துறதுனால ஹீல் ஆகலை. அப்போ அவனும் கேட்குறான், அப்போ இது இப்படி தான் இந்த ட்ராகனுக்கு செத்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட எபிலிட்டி வந்து இன்ஸ்டன்ட் டெத்து ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோட்ட வந்து பொறுமையாக வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோட்ட பொறுமையாக வந்து அப்படி கொண்டுலான்னு பார்க்கும்போது, அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், என்கிட்ட அந்த எபிலிட்டி மட்டுமே இல்லை, டைரெக்ஷன் இன்னொரு எபிலிட்டி இருக்கா, அது மூலமாக என்னை கொல்லணும் யார் நினச்சாலும் அவனுங்க என்னால் டிடெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த 2 பவரையும் ஒன்றா சேர்த்தேன்னு வச்சுக்க, என்னை கொல்லணும்னு நினச்சாலே போதும், அவனுக்கு இன்ஸ்டன்ட் டெத்து தான் அப்படின்னு அவன் கீழே சொல்லவும், அப்போலாம் உன்னால் எவனாலும் தொட கூட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அவன் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அவன்கிட்ட கேட்குறேன், ஆமாம் உங்களுக்கு எப்படி இவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னு கேட்கும்போது, அப்போ அவனு சொல்கிறான், நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வந்தோம், நாங்கள் டீமனோட சண்டை போடுறதுக்காக வந்தோம் அப்படி சொல்லுவோம். நம்ம ஹீரோ டக்குன்னு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறா. அப்போ அவனு சொல்கிறான், எங்களோட ஹீரோய்க்கான கதை என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ, சரி உன்னால் எனக்கு எந்த யூஸும் இல்லை, அது மட்டுமே இல்லாமல் எனக்கு பின்னாடி எதிர்காலத்தில் நீ பிரச்சனையாக வரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை கொள்ளலான்னு போக, ஐயோ கொட்டுறதையே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த டனாக்காவை சொல்கிறா, நீ வந்து என்னை காப்பாற்றினது யூகிரி தான், ஸோ நீ வந்து எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையும் சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோவாக அவனை கொள்ளலான்னு போக, அப்போ அவனை சொல்கிறான், நீங்கள் வேணா நான் வேணா உங்களை ஸ்லேவாக இருக்கேன், இந்தாங்க மாஸ்டர் ஸ்லேவ் காலர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லேவ் காலரை காமிச்சிட்டு அவன் போட்டுக்கிறான். நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் உங்கள் ஸ்லேவ் மட்டும் இருந்து செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ அவ்வளோ முதல்ல தள்ளி போட சொன்னோன்னே அவன் காலை நெருக்கிதே. அப்போ அவனும் தள்ளி போய்க்கிறான். அப்போ அவளும் கேட்குறான் நம்ம ஹீரோட்ட, நீ வேணா இவனோட மாஸ்டராக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவனுக்கு கதையிட்டு இருக்கான், ஐயா வேடா இவபடியே மாஸ்டராக இருக்க வேடா அப்படின்னு. இப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறான், எனக்கு உனக்கு கொல்லணும்னா எந்த ஆசையும் இல்லை, ஸோ நீ வந்து அங்கே இருக்க அந்த காட்டில் போய் எங்களுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவனுக்கு கதறான், ஐயா அங்கே வந்து நிறைய மேஜிக்கல் பீஸ்ட் இதெல்லாம் இருக்குது, நான் எப்படி அங்கே போய் இருக்குதுன்னு சொல்லும்போது, போடா அப்படின்னு சொன்னோடனே அவனும் போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லும்போது, அப்பா நம்மளை அவனோட கூட்டு போய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சந்தோஷமாக திரும்பினான். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், நாங்கள் வந்து உயிரோடு இருக்கணும் யார்ட்டையும் சொல்லிடாத, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உன்ட்ட இருக்கிற மொத்த பொருள் இங்கே வச்சுட்டு போன்னு சொல்லும்போது, அவனும் ஒரு புதையின் மட்டும் நிறைய இதை வச்சுட்டு போகிறான். ஏன்னா இவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் இவகிட்ட, நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லும்போது, அப்போ அவ்வளோ சொல்கிறா, நம்ம இதுக்கு முன்னாடி அதிகமாக பேசிக்கிட்டது கூட இல்லை, ஸோ என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்லும்போது, அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், ஆமாம் நான் உன்னை இதுக்காக காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவ்வளோ சொல்கிறா, நீ வந்து என் மேலே லவ்வில் தான் வந்துருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் காரணம் இல்லை, அந்த ட்ராகன் அட்டாக் பண்ணும்போது நீ என்னை கட்டிப்பிடிச்சிட, அதுக்காக தான் நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவ்வளோ கத்துறா, இந்த உலகத்தில் நல்ல வேணும் ஒருத்தன் கூட இல்லையாடா அப்படின்னு. அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணி சியான் இருக்க அந்த கோட்டையை தான் காமிக்கிறானுங்க. அப்போ அவளுக்கு கீழே வேலை செய்கிறவனோ ஒரு 4 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவளும் சொல்கிறா, சரி அந்த ட்ராகன் அட்டாக்ல தானே எது அந்த எபிலிட்டியே இல்லாத 4 பேர் தானே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவனும் சொல்கிறா, 2 பேர் எபிலிட்டி இல்லாதவங்க, 2 பேர் எஸ் ரேங்கர்ஸ், இவனுக்கு செத்ததுக்கு வந்து இன்ஸ்டன்ட் தான் காரணமாக இருக்குமோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த மேஜிக் தான் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவளும் சொல்கிறா, இது ஏதாச்சும் சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு எரர்னால இப்படி ஆகிருக்கலாம், ஸோ அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத போ அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.